ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சுரப்பி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மிகப்பெரிய சுரப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சுரப்பி. ஆப்ஷன் ஏல இருக்குது பார்த்தீங்களா, கணையம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி. ரெண்டுமாவே செயல்படுற ஒரு சுரப்பி என்னென்னு கேட்டிங்கன்னா கணையம். பெருமுளையின் உட்பகுதிக்கு டேஷ் என்று பெயர். வெண்மை நிறப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வெளிப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம மூளையின் மேடு பகுதி கயிறு அப்படின்னும் பள்ளப்பகுதி சல்சி அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒரு கொஸ்டினில். இதுவும் அது கூட சேர்ந்த கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பகல் கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாவிஸ் செப்ஸ் பர்பரியா அப்படிங்கிற பூஞ்சை தான் பகல் கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா CBA. மிச்சம் மூணுமே இருவித்திலை தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு. நோட் பண்ணி வச்சு படித்தவங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். கடைசி நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட இது. நெல்லின் இருசொற் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறது வந்து நெல்லினுடைய இருசொற் பெயர். சரிங்களா, அதுக்கப்புறமா தக்காளியில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கிற மாலிக் அமிலம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்குது. கோலிக் அமிலம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பித்த நீர் பையில் கோலிக் அமிலம் இருக்குது. ஃபார்மிக் அமிலம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளவி, சிவப்பு குளவியினுடைய கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறமா 7வது கொஸ்டின் பாருங்கள், வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அனல் மின்சாரம் வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. 8வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்தல் அப்படிங்கிறது தான் வாயு பொருள் திரவ பொருளாக மாறுது. ஆப்ஷன் ஏ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பதங்கமாதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம பொருள் வந்து திரவ பொருளாக மாறாமல் டைரெக்டாக வாயு பொருளாக ஆவியாயிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் பதங்கமாதல் என்ற அர்த்தம். இதுக்கு காரணம் ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் இருக்கிற பனிக்கட்டிகள் வந்து அது வந்து உருகாமல் அப்படியே டைரெக்டாகவே ஆவியாக மாறிடுது. இதை தான் பதங்கமாதலுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் உறைதல்னால் என்னதுன்னா திரவ பொருள் திண்ம பொருளாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் உறைதல். ஆவியாதல் என்னென்னா திரவ பொருள் ஆவியாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஆவியாதல். ஓகே கைஸ்.